கூட்டு நனவெளி மனம். ஒரு ஊருக்கு அமைதி நகர் என்றோ அல்லது கில்கால் சுழற்சி என்றோ பெயரிடும்போது அந்த பெயர் அந்த ஊர் மக்களின் சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட திசையில் செலுத்துகிறது. குழந்தைகளுக்கோ மண்மேடுகளுக்கோ கற்குவியல்களுக்கோ கற்தூண்களுக்கோ மனிதன் ஆலோசித்து வைப்பதாக நினைத்தாலும் அந்த நிலத்தின் தன்மையையும் அங்கு நடக்கப் போகும் வரலாற்றையும் அறிந்த இறையாற்றல்தான் அந்த பெயரை ஒரு மனிதனின் உள்ளத்தில் விதைக்கிறது. நோவாவுக்கு பேழை ஒரு பாதுகாப்பான இடம் என்பது போல இந்த கற்களும் மேடுகளும் வரலாற்றை பாதுகாக்கும். நிச்சயமாக இதற்கான வரலாற்று மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் மிகத் தெளிவாக உள்ளன. ஒரு தேசத்தின் எல்லை என்பது இன்று நாம் பார்ப்பது போல வரைபடத்தில் உள்ள கோடல்ல. அன்று அவை உயிருள்ள சாட்சிகளாக கருதப்பட்ட கற்களும் மண்மேடுகளும் தான். இந்த உண்மையை உறுதிப்படுத்தும் 4 முக்கிய வரலாற்று ஆதாரங்கள் இதோ. குடுரு கற்கள், பாபிலோனிய எல்லைக் கற்கள். கிமு 16-12ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த காசைட்டு வம்சத்தினர் நிலத்தின் எல்லைகளை தீர்மானிக்க கற்களை நட்டனர். ஆதாரம்: இந்த பாறை தூண்களில் நிலத்தின் எல்லைகள் துல்லியமாக பொறிக்கப்பட்டிருக்கும். செய்தி: இந்த கல்லின் மேல் சூரியன், நந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் சின்னங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த எல்லையை மாற்ற முயல்பவன் தேவர்களின் சாபத்துக்கு ஆளாவான் என்ற எச்சரிக்கை அதில் இருக்கும். மனிதன் வகுத்த எல்லைக்கு தெய்வீக அங்கீகாரம் கொடுக்க பெயரிடப்பட்ட கல்லிது. ரோமானியர்களின் டெர்மினஸ், எல்லைக் கடவுள். ரோமானியர் வரலாற்றில் எல்லைக் கற்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது என்பதற்கு இதுவே சாட்சி. ஆதாரம்: ரோமானியர்கள் எல்லைக் கற்களை வெறும் கல்லாக பார்க்கவில்லை, அதை டெர்மினஸ் என்ற கடவுளாகவே வழிபட்டனர். நிகழ்வு: ஒவ்வொரு ஆண்டும் டெர்மினாலியா என்ற திருவிழாவை கொண்டாடி எல்லைக் கற்களுக்கு பூக்களையும் பலிகளையும் இடுவார்கள். ஒரு நாட்டின் எல்லை என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பிபிலிய ஆதாரங்கள்: எல்லைக்கல்லை மாற்றாதே. பிபிலியத்தில் எல்லைக் கற்கள் என்பது ஒரு குடும்பத்தின் அல்லது கோத்திரத்தின் சொத்துரிமையை நிலைநாட்டும் புனிதமான அடையாளமாக கருதப்படுகிறது. ஆதாரம்: உன் முன்னோர்கள் வைத்த பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. கல், மண், பெயர் இவை சாதாரணமானவை அல்ல. அவை ஒரு தலைமுறையின் நினைவையும் ஒரு தேசத்தின் வரலாற்றையும் ஒரு இறையாட்சியின் சாட்சியையும் சுமந்து நிற்கும்.